அன்புமணி அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம். ராகுல் காந்திய சொல்லுங்க, நான் என்டிஏ விட்டு வெளியில வந்துடுறேன். அன்புமணி சார், என்ன இது பேச்சு? நீங்க ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும், நீங்க நேர்மையா இருக்கீங்களா? இந்த மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறதுல நேர்மையா இருக்கீங்களா? நான் இருக்கேன். நான் காங்கிரஸ் தலைவர் கார்கே சார்ட்டையும் சொல்லுவேன், ராகுல் காந்தி அவர்கள்ட்ட சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு மேகதாது மிகப்பெரிய ஆபத்து, அதனால அதை கட்டக்கூடாதுன்னு. அவர்கள் எல்லாம் இங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், சரியா? எதிர்கட்சி தலைவர்கள். அவங்க ஆட்சியில் இல்ல, ஆட்சியில் இருக்கிறது மோடிஜி ஆட்சியில இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க யாரு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரோ, மோடி முடிவு பண்ற இடத்துல இருக்காரு. அவர் பிரதமரா இருக்காரு, இந்தியாவோட பிரதமரா. அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வித்ரா பண்ணீங்கன்னா அவரை பொறுத்தமட்டும் மேகதாதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதை சொன்னா ராகுல் காந்திய சொல்றீங்களா, நான் வெளியில வர்றேன். இது என்ன சார், இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எவ்வளவு படிச்ச படிப்பு நீங்க, எவ்வளவு நல்லா தெளிவா பேசுறாரு. இதுல எதுக்கு தடுமாறுறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரான உடனே அவர்கிட்ட நான் சொல்லுவோம் என்னன்னா, மேகதாது கட்டவிடக்கூடாது. பிரதமர் அவர் சொல்லலாம், அவர் எதிர்கட்சியா இருக்காரு. இப்ப தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும், கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பேசுவாங்க. நான் தமிழ்நாட்டுக்காக பேசுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன், நீங்களும் தமிழ்நாட்டுக்காரன் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சந்தேகப்படல. ஆனா நீங்க மோடி சொல்ல வேண்டியதை சொல்லுங்கன்னு சொன்னா, ராகுல் காந்தி சொல்லட்டும், நான் மோடிட்டு இருந்து வர்றது. தமிழகத்திற்கு ஆதரவாக ராகுல் காந்தி பேசுவாரா என கேள்வி எழுப்பி அன்புமணிக்கு மாணிக்கம் தாகூர் பதிலளித்திருக்கிறார். மேகதாது வேண்டாம் என பிரதமர் மோடியிடம் கூற சொல்லுங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.